வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் செல்வன் பிஆர் டிராக்டர்ஸ் நியூ ஹாலண்ட் டிராக்டரின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர். நீங்க டிராக்டர் வாங்க போறீங்களா? புது டிராக்டர் வாங்குறது 2 வீல் டிரைவ் வாங்கலாமா இல்ல 4 வீல் டிரைவ் வாங்கலாமான்ற குழப்பம் உங்ககிட்ட இருக்கா? பல பேர் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து கிராமத்திலேயோ இல்ல பக்கத்து வீட்லயோ 2 வீல் டிரைவோ 4 வீல் டிரைவோ எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிவை உங்க முடிவை எடுத்துடுறீங்க. ஆனால் டிராக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துடைய விஷயம் கிடையாது. டிராக்டர்ன்றது 10 to 15 வருஷம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம். அதனால் உங்கள் நிலத்துக்கு 2 வீல் டிரைவ் எடுக்கலாமா 4 வீல் டிரைவ் எடுக்கலாமாங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பேஜை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்கலாம். முதல்ல 2 வீல் டிரைவ்னா என்ன, 4 வீல் டிரைவ்னா என்னன்றதை பார்க்கலாம். 2 வீல் டிரைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய சக்கரங்கள் மட்டும்தான் சுழலும். முன்னாடி இருக்கக்கூடிய சக்கரங்கள் உங்களுக்கு வண்டியை திருப்புறதுக்கு மட்டும்தான் பயன்படும். அது இல்லாமல் 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் கம்மி, பராமரிப்பு செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4 வீல் டிரைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வீல் டிரைவில் 4 சக்கரங்களுமே சுழலும். அதனால் உங்களுக்கு கிரிப்பு அதிகமாக கிடைக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் 2 வீல் டிரைவை விட 4 வீல் டிரைவ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் விலையும் கொஞ்சம் கூட இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பராமரிப்பு செலவும் 2 வீல் டிரைவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை பாருங்கள். உங்களோட நில அமைப்பு எப்படி, உங்களோட பட்ஜெட் எப்படி, உங்களோட பராமரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்கள். நிலம் எப்படி இருக்கணும்னா, 2 வீல் டிரைவுக்குன்னா நீங்கள் வேலை உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு மானாவாரி பயிரெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தாராளமாக 2 வீல் டிரைவே போதும். ஆனால் 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா வாழை உழவு ஓட்டுறது, கரும்பு உழவு ஓட்டுறது, ஹெவியான பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு புறவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீல் டிரைவ் ஒரே ஹெச்பியில் 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் ஒரே ஹெச்பியில் உங்களுக்கு 80,000 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து வேறுபடும். இந்த 80,000 to 1.5 லட்சத்தை 4 வருஷத்துக்குள்ளே உங்களால் மீட்டு எடுக்க முடியும்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் 2 வீல் டிரைவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வீல் டிரைவில் பராமரிப்பு ரொம்ப கம்மி, 4 வீல் டிரைவில் உங்களுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் டிராக்டரை சரியாக பராமரிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக 4 வீல் டிரைவ் டிராக்டரை சூஸ் பண்ணலாம். இதில் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஏற்கனவே 2 வீல் டிரைவ் வச்சுருக்கிறீங்க, அந்த டிராக்டரில் உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 4 வீல் டிரைவ் எடுக்கலாம். உங்களுக்கு பொதுவாகவே 2 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா வீல் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கணக்குப்படி 15% 20% வரைக்கும் உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் ஆகும். இதனால் டிராக்டரில் கிடைக்கக்கூடிய முழு ஆற்றலும் உங்களுக்கு கீழே நிலத்தில் இறங்காமல் உங்களுக்கு டீசல் மைலேஜ் கிடைக்காம போகும். ஆனால் இதுவே 4 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல்லையும் சேர்த்து கிரிப்பு கிடைக்கிறதுனால இந்த 20% வீல் ஸ்லிப்பேஜுங்கிறது இல்லாமல் உங்களுக்கு முழு ஆற்றலும் நிலத்தில் இறங்கும்போது உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் நிலத்தில் உங்கள் இம்ப்ளிமெண்ட்டில் உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் 2 வீல் டிரைவ் ஓடிச்சுன்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் சூஸ் பண்ணலாம். வீல் ஸ்லிப்பேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 4 வீல் டிரைவை சூஸ் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் 4 வீல் டிரைவ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் 2 வீல் டிரைவில் நீங்கள் 50 HP டிராக்டர் 50 HP டிராக்டர் எடுக்கிறீங்கன்னா 4 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 45 HP டிராக்டர் எடுத்தாலே போதும். ஏன்னா என்ன நடக்கும்னா, ஒரு 50 HP டிராக்டரில் உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜோடு ஓட்டும் போது முழு ஆற்றலும் உங்களுக்கு பயன்படுத்தாமல் நீங்கள் டீசலில் சிக்கனம் கிடைக்காம இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் 4 வீல் டிரைவ் எடுக்கும்போது உங்களோட முழு ஆற்றலும் நீங்கள் அதில் பயன்படுத்தலாம் 45 HPலே. அதனால் என்ன ஆகும்னா, இந்த விலை வித்தியாசம் ஒரு 45 HPக்கும் 50 HPக்கும் ஒரு 60,000 to 70,000 வண்டி கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்கள் இடத்துல வீல் பறிக்குதா பறிக்கலையான்றதை முடிவு பண்ணி தான் நீங்கள் 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்றதை முடிவு பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரை பொறுத்தும் 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்றதையும் முடிவு பண்ணலாங்க. சில ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வயல்வெளிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். மலையை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல்வெளிகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதே நீங்கள் பெரம்பலூர், அரியலூர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வயல்வெளி உங்கள் ஊரில் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 வீல் டிரைவில் உங்களால் குறுகிய இடத்துல உங்களால் திரும்ப முடியும். 4 வீல் டிரைவில் போய் திரும்புகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். உங்களுடைய வேலை உழவு ரொம்ப மண் இலகுவாக இருந்ததுன்னா, அப்புறம் உங்களோட இம்ப்ளிமெண்ட்டு ரொம்ப சின்ன இம்ப்ளிமெண்ட்டு தான் அப்படின்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் போகலாம். உங்களுடைய இம்ப்ளிமெண்ட்டு ரொம்ப பெருசு,
உழவு வேலை அதிகம் அப்படின்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். எந்தெந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு 2 வீல் டிரைவ் பெஸ்ட்டு 4 வீல் டிரைவ் பெஸ்ட்டுங்கிறத இன்னொரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் தரோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.